சரோ, வாங்க மாமா. மாமா உள்ள வாங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். அம்மா தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்க? நல்லா இருக்கா. சரோ உட்காருங்க. அப்பா மெதுவாம்மா, இப்படி வேகமாலாம் வரக்கூடாது. அப்படி தலை சுத்தல் இருக்குதம்மா? இல்லப்பா, அப்படிலாம் எதுவும் இல்ல. போன் பண்ணி நீ உண்டாயிருக்க சமாச்சாரம் கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்பா போன்ல அப்படியே சொல்லிட்டு கிளம்பிடலான்னு பாத்தீங்களா? இல்லம்மா, தெரியாதுல்ல விஷயம். இப்படியே பேசிட்டு இருப்பியா? மாமா காஃபி ஏதாவது குடிப்பியா? எங்க பால் இல்ல. நான் போய் வாங்க. வேணாம் மாப்பிள்ள, நீங்க கஷ்டப்படுறீங்க. காப்பி இல்லாட்ட பரவாயில்ல, பக்கத்துல தானே இருக்கு. பரவாயில்ல, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரோ, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன்பா. மாப்பிள்ள எப்படி இருக்காரு? அவர் எவ்வளவோ மாறி இருக்காருப்பா. சுத்தமா புது மனுஷனா இருக்காரு. அந்த அளவுக்கு மாற்றம் இருக்கு. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, சம்மந்தியம்மா, நிர்மலா பொண்ணு எல்லாம் நல்லா இருக்காங்களா? அவங்களும் நல்லா இருக்காங்கப்பா. அதான் செல்வா அவங்க கூட போயிட்டு வந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் கூட அவங்க நிறைய தடவை போன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்றது, இத்தனை இங்க சேர்ந்து இருந்த மாதிரி அழகா இங்கேயே இருந்திருக்கலாம். இப்படி ஆஸ்டூலுக்கு போய் 2 பொம்பளைங்களையும் தனியா தவிக்கணுமா? இதெல்லாம் நம்ம கையிலே இருக்குது. நடக்கணும், நடந்துருச்சு. என்னமோப்பா, நிர்மலாக்கு தனியா இருக்கணும்னு மனசுல ஒரு வைராகியம். அத்தைக்கு கூட அந்த மனசு இல்ல. ஆனா நிர்மலா தான் பிடிவாதமா போச்சு. புரியுது. இருந்தாலும் அவங்க போயிட்டாங்கிறதுக்காக நாம அவங்கள ஒதுக்கிட கூடாதுமா. அடிக்கடி அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்னு மாப்பிள்ளைய விட்டு விசாரிக்க சொல்லுமா. முடிஞ்சப்ப நேரடியா நீ கேளு. சரிப்பா. சரோ, மாமா அழகர் குளம் போறதுல ரொம்ப உறுதியா இருக்கீங்க. ஆமா மாப்பிள்ள, அதனாலதான் நான் சொல்லிட்டு போக வந்திருக்கிறேன். ஏன் தனியா போய் கஷ்டப்படணும்? அப்படி எல்லாம் இல்லைங்க. எத்தனை நாளைக்கு தான் மருமக வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு பொழுது கழிக்கிறது? இந்த கட்டை ஆயுசு பூரா உழைச்சே பழகின கட்டைங்க. இந்த மாதிரி ஓய்வு எல்லாம் கொஞ்ச நாளைக்கு மேல எனக்கு தாங்காது. என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க? அது இல்லம்மா, பவானி பொண்ணு இருக்குது, அதுக்கு படிப்பு இருக்குது, கல்யாணம் கட்டி ஆகணும், எப்படி செலவு இருக்குது. அதுக்கெல்லாம் உழைக்க முடிஞ்ச காலத்திலே நான் சேர்த்து வச்சிடணும்ல. சரோ, அந்த காலத்து ஆளுங்களோட பிடிவாதத்தை மாத்தவே முடியாது. மாப்பிள்ள, இந்த காலம் அந்த காலம் எல்லாம் பேச்சு இல்ல. நிர்மலா பொண்ணு இந்த காலத்து பொண்ணு தானே. சொந்த காலில் நிக்கணும்னு எவ்வளவு பிடிவாதமா இருக்குது. எங்க அப்பாவை இப்படி எல்லாம் பேசி மாத்தவே முடியாது. பவானியோட வாழ்க்கை செட்டில் ஆகுற வரைக்கும் அப்பா இப்படிதான் ஓடிட்டே இருப்பாரு. ஒவ்வொருத்தருக்கு மனசுல ஒவ்வொரு எண்ணம், அதுக்கு உண்டான பிடிவாதம். மாப்பிள்ள, பிடிவாதம் நல்ல விஷயத்துக்காக தானே இருக்குது. அதை நினைச்சு சந்தோஷப்படுவான். சரிப்பா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். மாப்பிள்ள, நான் ஊருக்கு போறதுனால சொல்றேன், சரோ பொண்ணை கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க. சரி மாமா. அப்புறம் அம்மாவும் தங்கச்சியும் அசலூர்ல தனியா இருக்காங்க, அப்பப்ப போன் பண்ணி விசாரிச்சுக்குங்க. சரி. நீங்கெல்லாம் என்னோட மன உறுதி பார்த்து ஆச்சரியப்படுறீங்க. எனக்கு இந்த நிர்மலா பொண்ணு, லீலா பொண்ணு, இவங்களோட மன உறுதி பார்த்தா மலப்பாவே இருக்குது. நடராஜ் பையில காணோம். உள்ள இருக்கான், வாங்க பாப்பா. ரவி, நான் கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். கடைக்கா? எதுக்கு? இல்ல, இந்த மளிகை சாமான்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தீந்து போயிருக்கு, அதான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறமா போய்க்கலாம், உட்காருங்க. எதுக்கு இப்ப ஏன் போகணாங்கிற? போயிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு போங்கப்பா, இப்ப உட்காருங்க. எங்க போறீங்க? அது இந்த கேணிக்கு பக்கத்துல கொசுவா இருக்கு, அது கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கிளீன் பண்ணி வச்சிடலான் தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? கொஞ்ச நேரம் கழிச்சு போங்கன்னு சொல்றேன்ல. எனக்கே மனசு கொஞ்சம் சோர்வா இருக்கு, படபடன்னு இருக்கு. கொஞ்சம் இப்படி பக்கத்துல வந்து உட்காருங்க. என்ன? ஒண்ணும் இல்ல. என்னடா ரவி? வணக்கப்பா. வணக்கம். தான் காத்துட்டு இருந்தேன். சேர் எடுத்து போட்டு இப்படி பக்கத்துல உட்காரு.
என்னடா அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்ன? ஏதாவது ப்ராப்ளமா உடம்புக்கு? உடம்பு தான் இப்படி ஆயிடுச்சு. வேற என்ன பிரச்சனையாகணும்? வேற பணங்கனா எதுவும்? இல்லடா, வாழ்க்கையில இப்ப நான் ரொம்ப கொடுமையான நிலைமையில இருக்கேன். நடுக்கடல்ல தத்தளிக்கிற மாதிரி இப்ப என் நிலைமை இருக்கு. என்னடா ரவி இப்படி பேசுற? என்னை என்ன பண்ண சொல்ற? ஒரு மனுஷன் உடம்பும் மனசும் தெம்பா இருந்தாதான் அவன் முழு மனுஷன். என் உடம்பு தான் இப்படி ஆச்சு. ஆனா என் மனசு ஒரு ஆறுதல், நிம்மதி எதுவுமே இல்ல. என் மனசு அப்படியே ஒடிஞ்சு போச்சு. எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு இங்க யாருமே இல்ல. எல்லாரும் அதை நொறுக்கிறதுலயே குறியா இருக்காங்க. உன்னோட உதவி எனக்கு தேவைன்னு சொன்னல. நான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு. அது 2-3 பேர்த்தோட வாழ்க்கையை மாத்தக்கூடிய முடிவு. அதுக்கு உன்னோட உதவி எனக்கு வேணும். நீ என்ன சொல்றன்னு ஒன்னும் புரியலையாடா. உனக்கு தெரிஞ்ச லாயர் யாராவது இருந்தா என்கிட்ட கூட்டிட்டு வா. இல்லைன்னா என்ன அவங்ககிட்ட கூட்டிட்டு போ. லாயரா? எதுக்குடா? எல்லாம் விவாகரத்துக்கு. டேய் என்னடா பேசுற? நீ இப்படி இருக்கிற நிலைமையில? டேய், நீ என் உடம்ப பார்த்து சொல்ற, என் மனசு படுற பாடு உனக்கு தெரியாது. எனக்கு உடனே ஒரு லாயரோட உதவி வேணும். நீதான் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஏய் ரவி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதடா. இதெல்லாம் சட்டுன்னு முடிவெடுக்க வேண்டிய காரியம் இல்லடா. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன்டா. இதெல்லாம் உன் குடும்ப விஷயம். ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல அந்த பெருசு இருக்குதா இல்ல போயிடுச்சான்னு பாத்துட்டு வா. போ. காணாமடா போயிட்டார். உட்காரு. ரவி, டைவர்ஸ் மாதிரி விஷயத்தையெல்லாம் எடுத்தேன் கவுத்தேன்னு எதையும் முடிவெடுக்க கூடாதுடா. ஆட நீ வேற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? ஆமாடா, ஒண்ணும் இல்ல. நான் சொன்னதை கேட்டோன்னு அந்த பெருசோட முகம் எவ்வளவு ஷாக்கா இருந்தது பார்த்தல்ல. இது அப்படியே போய் மருமகிட்ட சொல்லுவாரு, அவ அப்செட் ஆவா. இதெல்லாம் ஒரு டிராமா தான். இவங்களெல்லாம் இப்படிதான் பயமுறுத்தணும். ஏண்டா உன் வீட்டுல டிராமா போடுறதுக்கு நீ எனக்கு போன் பண்ணுவ, நான் வேலையை கெடுத்துக்கிட்டு வந்து உன்கிட்ட அதை பத்தி சீரியஸா பேசி என்ன கேன போய் நினைச்சுக்கிட்டியாடா? சாரிடா. இல்லடா சாரி. நீ எல்லாம் ஒரு ஆளாடா. உன் போன் வந்ததேன்னு பதறி போய் ஓடி வந்து கேட்க வந்தேன் பாரு, என்னை செருப்பால அடிச்சுக்கணும்டா. சரோ, சாயங்காலம் சீக்கிரம் வரேன். ரெடியா இரு. எங்க வெளியில போறோமா? எது வெளியில போறோமா? எங்க இருக்க நீ? இன்னொரு புள்ளைக்கு அம்மா ஆக போற. இனிமே மாசம் மாசம் டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணணும். சரிங்க, நான் ரெடியா இருக்கேன். செல்வா வரான். வரேன் சரோ. அண்ணே, ஒரு கிளாஸ் மோர் கொடுங்க. தோ தரேன். சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறேன். ஆ. என்னங்க செல்வம்? தேங்க்ஸ். செல்வம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம்ல? என்ன கேள்வி இது? சொல்லுங்க. நீ உங்ககிட்ட ஒரு விஷயத்தை வெளிப்படையா சொல்ல போறேன். நான் யார பத்தி பேச போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சக்தியை பத்தி தான் சொல்றேன் செல்வம். சக்தியோட மனசு எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. எங்களுக்கும் அவ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அவ இந்த வீட்டுக்கு வரணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு. ஏன் செல்வம், நீங்க ஏன் இத பத்தி யோசிக்க கூடாது?
வேண்டாம், விட்டுருங்க. வேண்டாம்னா சக்திக்கு என்ன குறைச்சல்? சக்திக்கு எந்த குறைச்சலும் இல்ல. எனக்கு வேண்டாம். வேண்டாம்னா எதுக்கு வேண்டாம்? எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அண்ணி, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி வேண்டாம் ப்ளீஸ். என்ன பேசுறீங்க செல்வம்? இந்த காலத்துல பொண்ணுங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு தப்பா போயிடுச்சுன்னா, இல்ல விதவை ஆயிட்டாங்கன்னா இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. நீங்க இப்ப பேசுறது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஐயோ, ஆம்பளை பொம்பளை பிரச்சனைக்கே நான் இப்ப வரல. எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. அதுல இன்னொரு கல்யாணத்தை பத்தின ஒரு பாசிட்டிவான அபிப்பிராயம் எனக்கு இல்ல. நீங்க இப்படி ஒரு பதில சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. என்ன ஏதுன்னு விசாரிக்காமலே நீங்க இவ்வளவு பிடிவாதமா பதில் சொல்றீங்களே. இத பாருங்க செல்வம், நீங்க சின்ன குழந்தை இல்ல, கிழவனும் இல்ல. வாழ வேண்டிய வயசு நிறைய இருக்கு. அதுக்கான தேவைகளும் இருக்கு. பிற்காலத்துல உங்களுக்கு ஆதரவுக்கு ஒருத்தர் தேவைப்படும். அதெல்லாம் யோசிச்சுதான் நான் சொல்றேன். கொஞ்சம் நிதானமா யோசிங்களேன். எத்தனை தடவை யோசிச்சாலும் இன்னொரு கல்யாணம்ங்கிறது இன்னொரு முட்டாள்தனமா தான் எனக்கு தோணுது. சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். மறைக்காம பதில் சொல்றீங்களா? சொல்லுங்க. உங்க மனசுல அருந்ததிய பத்தின எண்ணம் இன்னும் இருக்கா? என்ன நீங்க போய் இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா? என்னைக்குமே என் மனசுல ஒரே ஒரு வேண்டாம். இத பாருங்க, முடிவா சொல்றேன். இனிமே இந்த வீட்டுல என் கல்யாணத்தை பத்தி தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. அந்த சக்தியே வந்து வளர்னாலும் சரி. சக்தி, சக்தி, சக்தி. பாத்தீங்களா, அழுதுகிட்டு போகுது. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நான் பயந்தேன். செல்வம், ப்ளீஸ் அண்ணி, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த வீட்டுல இந்த விஷயத்த பேசாதீங்க. உங்க அவகிட்டயும் சொல்லுங்க, இனிமே தயவு செஞ்சு இந்த விஷயத்த பேச வேணாம்னு சொல்லுங்க. இந்த பார் போஸ், சூப்பர் ஆர்டர் இது. கோபிக்கு ஏதோ யோகம் இல்ல, ஆனா அதான் அவர் ஒத்துக்கலையே. அப்படி ஒரு மணியான ஆர்டர் இது. இல்ல சார், நீங்க சொல்றத கேக்குறப்போ நல்லா தான் இருக்கு. கேட்கறதுக்கு மட்டும் இல்ல போஸ், ஒரு தடவை ஆர்டர் வாங்கி பண்ணி கொடுத்துறேன்னு வச்சுக்கோ, ஃபாரின் கம்பெனிக்கார மனசுல உன் வேலை ரொம்ப சுத்தமா இருக்குன்னு இடம் பிடிச்சேன்னு வை, அதுக்கப்புறம் உன்னை பிடிக்கவே முடியாது. போன்ல ஆர்டர் சொல்லுவான், நீ பண்ணி அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோ, அடுத்த மாசம் அதே தேதியில ஆர்டர் தானா வரும். அதுதான் சார் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. நம்ம ஊர்ல ஆர்டர் கொடுக்குறவங்க கொஞ்சம் முன்னாடியே பணம் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் துணியெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. இப்படி மொத்தமா கொண்டு போய் பணத்தை முடக்கிறப்போ யோசிக்கிற மாதிரி இருக்கு. என்ன போஸ், நீ என்ன சும்மாவா பண்ணிட போற? வெள்ளைக்காரன் உனக்கு தர்ற காசையும் நம்ம ஊர்க்காரன் தர்ற காசையும் ஒத்து வச்சு பாரு, ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குல்ல. அதுவும் இல்லாம நீ முடக்கிற முதலுக்கு வட்டி கணக்கு பார்த்தா கூட அதுக்கப்புறமா 50% லாபம் தர வியாபாரம் யாது. நீ அனாவசியமா குழம்பாத. சரி சார், நீங்க இப்ப போங்க. நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லைன்னா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நீ தாராளமா யோசிச்சுக்க, ஆனா ஒத்துக்கோ. ஏன்னா அதிர்ஷ்டங்கிறது எப்பயாவது ஒரு தடவை தான் வரும், அதை நீ கெட்டியா புடிச்சுக்கணும். புரியுதா? அனாவசியமா குழம்பாத, நான் வரேன். என்னம்மா அதுக்குள்ள கிளம்பிட்டியா? ஆமா பாட்டி. என்னம்மா இன்னும் கொஞ்சம் இருந்து வாய்க்கு ருசியா சமைச்சு போடலாம்ல? எனக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல வேலை இருக்கு. என்ன பொல்லாத வேலை? நல்ல சமைச்சு சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஜோடி ஆபீஸ் போலாம்ல? எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்ன இப்படி அவசரப்படுற? இப்படி அவசரப்படுறிய, செல்வத்தை பைக் எடுத்து வர சொல்லி என்ன கொண்டு ஆபீஸ்ல விடுங்கன்னு சொல்லி 2 பேரும் ஜோடியா போலாம்ல? நீயும் சந்தோஷப்படுவ. இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா அம்மா?
ஐயா வெக்கத்தை பாருடியம்மா. ஆமா கண்ணு, செல்வம் ஏதாவது சொன்னானா? அவரோட முடிவை சொல்லிட்டாரு பாட்டி. சொல்லிட்டானா? எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு. வெக்கத்துல உன் முகம் எப்படி இருக்குன்னு நான் பாத்துக்க வேண்டாமா? ஏமா அழுகுற? அவர் என்ன ஒதுக்கிட்டாரு பாட்டி. அவர் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாராம். அவன் கிடக்குறான் கிறுக்கு பையன். அவன் அப்படித்தான் சொல்லுவான். அது சரி, அவன் இதை நேரடியா உங்ககிட்டயே சொன்னானா? இல்ல பாட்டி, நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ சரோக்காவும் அவரும் பேசிட்டு இருந்தாங்க. நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இனிமே என் கல்யாணத்தை பத்தி இந்த வீட்டுல யாரும் பேச்சு எடுக்காதீங்கன்னு அவர் சொன்னதை நான் கேட்டுட்டேன். நீ அழாத கண்ணு. அவன் இதுக்கு முன்ன நடந்த சம்பவத்தை நினைச்சு மனசுல ஏதோ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். காலம் போனா மாறிடும் கண்ணு. அவன் யாரு மனசையும் நோக்கடிக்கிறது இல்ல. செல்வம் தங்கமான பையம்மா. ஆமா பாட்டி, அவர் மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அவரை கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அவரையும் சந்தோஷமா வச்சிருக்கணும். அவர் மாதிரி ஒரு நல்ல புள்ளைய பெத்து கொடுக்கணும். இப்படி எல்லாம் கனவு கண்ட. இன்னைக்கு அவர் பேசினது பார்த்தா அவர் மாற மாட்டாரு போல இருக்கு பாட்டி. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நான் தான் சொன்னேன்ல, அவன் கல்யாண விஷயத்தை நினைச்சு மனசுல ஏதோ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் இப்படியே இருக்கிறது எங்களுக்கு ஒருத்தருக்கும் பிடிக்கலம்மா. அவனை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கலான்னு இருக்கிறோம். நீ மட்டும் மனசை தளர விடாத, நம்பிக்கையோட இரு. சரி பாட்டி, நான் வரேன். பாமா. இந்தாங்க, இந்த ஒரு ஃபைல் தான் பேலன்ஸ் இருந்தது. இதையும் முடிச்சாச்சு. இதையும் சேர்த்து மேனேஜர் கிட்ட கொடுத்துருங்க. நான் சீக்கிரம் கிளம்பணும். என்னது, வீட்டுக்கு போகணுமா? இந்த ஃபைலையும் கொடுத்து உங்களை பார்க்க சொல்லியிருக்காரு. என்ன லீலா, ரொம்ப டல் ஆயிட்டீங்க? இல்லங்க, சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள இன்னொரு ஃபைலை கொடுத்துட்டாரு. இதை முடிக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆயிடும் போல இருக்கு. ஏன் லீலா, ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்கா? ஆமாங்க, இன்னைக்கு ஹஸ்பண்ட ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். அதான். சரி, அவ்வளவுதானே. அந்த ஃபைலை கொடுங்க, நான் முடிச்சு கொடுத்துறேன். மேனேஜர் அவர் எதுவும் சொல்ல மாட்டாருங்க. அவர் ஏதாவது கேட்டாருன்னா இதை கொடுக்கும் போது விவரத்தை சொல்றேன். கொடுங்க. தேங்க்ஸ்ங்க. இட்ஸ் ஓகே, நீங்க கிளம்புங்க. அண்ணே வா போஸ், நல்லா இருக்கியா? கோபி உள்ளதா இருக்கேன் போ. கோபி வாங்கண்ணே, வாங்க வாங்க உட்காருங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன எப்பவும் போல வழக்கமான வேலைகள் தான். காஃபி சாப்பிடுறீங்களா? இல்ல அதெல்லாம் வேணாம். ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன். என்னண்ணே? ஒரு ஃபாரின் ஆர்டர் ஒன்று இருக்கு. அந்த பார்ட்டி உங்ககிட்ட வந்துட்டாப்லையா? ஆமா. நான் வேணாம்னு சொல்லிட்டேனே. ஏன் கோபி? இல்லண்ணே, இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். அட்வான்ஸ் கொடுக்க மாட்டாங்களாம். நம்மளே தான் முதலீடு பண்ணி ஃபுல் சரக்கே ரெடி பண்ணுமா. நம்ம சரக்கு அனுப்பிச்ச பிறகு ஒரு 3 மாசமோ 4 மாசம் கழிச்சு தான் பேமெண்ட் வருமா. அது வரைக்கும் அந்த பேமெண்ட் இருந்துச்சு வச்சுங்களேன், கூட 4 கம்பெனியை சேர்த்து போட்டு பார்க்கலாம்ல. அதான் உள்ளூர் கம்பெனி அப்படின்னு பார்க்கையில பெருசா லாபம் ஒண்ணு தெரியல. ஃபாரின் கம்பெனி பண்ணா பெருசா லாபம் வருமே நினைச்சேன். என்னண்ணே, லாபம்னா உடனே வரும்ண்ணே. இது ஒரு 3-4 மாசம் ஆகுங்கிறாங்க. அதான் வட்டிக்கு வாங்கி போட்டு பண்ணாலும் வட்டி கணக்கு பார்க்கையில லாபம் ஜாஸ்தி வருதே. அதானே, ஒரு விஷயம் நம்ம மனசுக்கு படுறதா. எனக்கு என்னமோ வேணான்னு பட்டுச்சு, அதனாலதான் வேணான்னு சொல்லிட்டேன். ஆமா, எது கேக்குறீங்க? நீங்க எதுவும் எடுத்து பண்ண போறீங்களா? பண்ணா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். வேணாங்கிறியா? எனக்கு என்னமோ வேணான்னு தானே தோணுது. ஏன்னா நம்ம கிட்ட வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சரி, என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். நம்ம கிட்ட வேலை போய்கிட்டு இருக்கு, எதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணும்? வெளிநாட்டு ஆர்டர் ஒரு தடவை ஒழுங்கா பண்ணி கொடுத்தா தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பெரிய லெவல் லாபம் பார்த்துலாமே நினைச்சேன். எனக்கு என்னமோ இது சரியா படலண்ணே. சரி கோபி, அப்ப நான் அதை பண்ணல. சரிண்ணே. அண்ணே, இது என்னோட கருத்து தான், நீங்க யோசிச்சு பாருங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன் கோபி. சரிண்ணே, வாங்கண்ணே. அண்ணி நல்லா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. போயிட்டு வரேன். போசே போசே நில்லு போசே. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த ஆர்டர் மேட்டர் கூட நான் கோபி கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அருமையான வாய்ப்பு, இதை விட்டா உனக்கு மறுபடியும் சான்ஸ் கிடைக்காது, நல்ல சந்தர்ப்பம்னு சொன்னேன். ஆனா கோபி ஒரு கூறு கட்டவன், ரிஸ்க் எடுக்க பயந்து மாட்டேன்னு சொல்லிட்டான். இதை பாரு, நல்லா யோசிச்சு பாரு.
பிசினஸ்னால ரிஸ்க் தானே, தன்னம்பிக்கை வேணும். அது உங்ககிட்ட நிறைய இருக்கு.